නැවත ආරම්භ කරන්න තිරම්බ ආරම්භයක මම ಸ್ವಲ್ಪ මොහොතක් ඔබ සමග උන්වහන්සේගේ වචනයෙන් කතා කරනවා. நான் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையில இருந்து உங்களோடு நான் பேச போகிறேன். තාම ප්‍රමාද නැහැ. இன்னும் தாமதம் இல்லை. ඔබට නැවත පටන් ගන්න පුළුවන්. உங்களுக்கு திரும்ப ஆரம்பிக்க முடியும். ඔබට නැවත පටන් ගන්න පුළුවන්. உங்களுக்கு திரும்ப ஆரம்பிக்க முடியும். පිලිපි 3 වෙනි පරිච්ඡේදය 12 වෙනි වචනය. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். පිලිපි 3:12. பிலிப்பியர் 3:12. මා දැනටම ලබාගෙන සිටිනවත් දැනටම සම්පූර්ණ වී සිටිනවත් නොවේ. නමුත් යමක් පිණිස ක්‍රිස්තුස් වහන්සේ මා අල්ලාගත් සේක්ද ඒක අල්ලාගන්ට වීරය කරමින් මම දුවගෙන යමි. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டோனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படியாக ஆசையாய் தொடருகிறேன். පවුල් තුමා දේව සභාවට එනවා. பவுல் தேவ சபைக்கு எழுதுகிறார். බයිබලේ පවුල් තමයි උගාක්ම පුත් ලියපු කෙනෙක්. வேதத்திலே இந்த பவுல் தான் அநேக புத்தகங்களை எழுதியவர். අලුත් කිව්ස්මේ උගාක් ආත්මික ලෙස ජීවත් වෙන මනුෂ්‍යත් පවුල් තමයි. புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியதும் இந்த பவுல் தான். පිරිසුදු ජීවිතයක් ජීවත් වෙන කෙනෙක්. இவர் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். දිව්‍ය ජීවිතයක් ජීවත් වෙන කෙනෙක්. தெய்வீகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். සුද්ධාත්ම මාස තුළින් පිරී ජීවත් වුණ මනුෂ්‍යෙක්. பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி வாழ்ந்த ஒரு மனுஷன். ඔව් මෙසේ පවසනවා. அவன் இப்படியா சொல்லுகிறான். මේ ආත්මික මනුෂ්‍යයා කියන වචනය இந்த ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுகிறதான வார்த்தை මම දැනටම ලබා ගත්තේ නැහැ. நான் இப்பொழுதும் பிடித்துக் கொள்ளவில்லை. මම දැනට ලබා ගත්තේ නැහැ. நான் இப்பொழுதும் பெற்றுக்கொள்ளவில்லை. දෙකෝ කියනවා තාමත් මම සම්පූර්ණ වුණේ නැහැ. இரண்டாவது அவன் சொல்லுகிறான் நான் இன்னும் முழுமையடையவில்லை. මම ස්ථාමේ තැනට ගියේ නැහැ. நான் இன்னும் அந்த இடத்துக்கு செல்லவில்லை. ආත්මික මනුෂ්‍යයා මේ තැනට ගියේ නැහැ. ஆவிக்குரிய மனுஷனே அந்த இடத்துக்கு போகவில்லை. සුද්ධාත්මස්තුලින් පිරුණ මනුෂ්‍යයා තාම එතනට ගියේ නැහැ. பரிசுத்த ஆவியிலே நிரம்பிய மனிதன் இன்னும் அந்த இடத்துக்கு போகவில்லையாம். තුන්වෙනි ආස දක්වා ගියා ඔය මනුෂ්‍යයා කියනවා මම තාම ඒක ලබා ගත්තේ නැහැ. மூன்றாம் வானம் வரை போன மனிதன் சொல்லுகிறான் நான் இன்னும் அதை பிடிக்கவில்லை. එයාම තාම ලබා ගත්තේ නැත්තම් அவரே இன்னும் பிடிக்காவிட்டால் ඔබත් මාත් நீங்களும் நானும் என்ன? පවුල් කියන තාම මා ලබා ගත්තේ නැහැ. பவுல் சொல்லுகிறான் நான் இன்னும் அதை அடையவில்லை. තව මම යන්න තිබෙනවා. நான் இன்னும் போகவிருக்கிறது. මම ඒ තැනට ගියේ නැහැ. நான் இன்னும் அந்த இடத்துக்கு போகவில்லை. තව යන්න තියෙනවා. இன்னும் தொடர இருக்கிறது. ඇයි මෙයා මෙසේ කියන්නේ? ஏன் இவர் இப்படி சொல்ல வேண்டும்? 14 වෙනි වචනේ කියනවා 14ஆம் வசனம் சொல்லுகிறது ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල දෙවියන් වහන්සේගේ උතුම් කැඳවීමේ දිනුම පිණිස දිනුම් පොළ කරා දුවමි. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். 12 අන්තිමේ සඳහන් කළ දෙනවා 12 கடைசியில சொல்லுகிறது ඒක අල්ල ගන්නට වීරය කරමින් මම දුවනවා. கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படியாக ஆசையாய் தொடருகிறேன். මම තව දුවනවා. நான் இன்னும் ஓடுகிறேன். ඒක අල්ල ගන්නට දුවනවා. அதை பிடித்துக் கொள்ள ஓடுகிறேன். ඉංග්‍රීසි භාෂාවේ සඳහන් කළ දෙනවා ஆங்கில வாசையிலே கூறப்படுகிறது මම තල්ලු කරනවා. நான் என்னை ஊந்தி தள்ளுகிறேன். කිතුණු ජීවිතය මා තල්ලු කරනවා. கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் ஊந்தி தள்ளுகிறேன். ඔබත් මා දැනගන්න අවශ්‍යයි. நீங்களும் நானும் ஒன்றை அறிய வேண்டும். ගැලවීම නොමිලේ ලැබෙන දෙයක්. ரட்சிப்பானது இலவசமாய் கிடைப்பது. නමුත් ආත්මික ජීවිතයේ වර්ධනය ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியோ ඒක නොමිලේ ලැබෙන්නේ නැහැ. அது இலவசமாய் ඒක கிடைக்காது. ඔබ තමයි දුවන්න ඕනේ. அதற்கு நீங்கள் தான் ஓட ඔබ வேண்டும். තමයි ඔබ තල්ලු කරන්න අවශ්‍යයි. நீங்கள் தான் உங்களை தள்ள வேண்டும். ආත්මික ජීවිතේ ඉබේම වර්ධනය වෙන්නේ නැහැ. ஆவிக்குரிய வாழ்க்கை தானாய் வளர்ச்சி මේ பெறாது. ස්ථානින් හැම කෙනාට කියන්න කැමතියි. இந்த இடத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நான் சொல்லுகிறேன் දෙවියන් වහන්සේ යම් කිසි දෙයක් උදෙසා ඔබ කැඳවලා තියෙනවා. தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களை அழைத்திருக்கிறார். බයිබලේ පවුල් තුමා කියනවා 12 වෙනි වචනේ வேதத்திலே பவுல் சொல்லுகிறார் 12வது வசனத்திலே
නොමුත් යමක් පිණිස ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ මා අල්ලාගත් සේක්ද எதற்காக தேவன் என்னை பிடித்துக் கொண்டாரோ ඒ දේ මා අල්ලන්න අවශ්‍යයි. நான் அதை பிடிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ මේ පොළවේ ඔබව මවල තියෙනවා ඒකට විශේෂ අරමුණක් තිබේ. தேவன் இந்த பூமியிலே உங்களை படைப்பாராயின் அதுக்கு விசேஷ நோக்கம் உண்டு. මා ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்கிறேன், මාගා වාහනවල් තියෙනවා. என்னிடத்தில் வாகனங்கள் உண்டு, මාගාව නිවාස තියෙනවා. என்னிடத்தில் வீடுகள் உண்டு. නමුත් දෙවියන් වහන්සේ මොන දේව දැස කැඳවද තාම ඒ ස්ථානට මම ගිහිල්ලා නැහැ. ஆனால் தேவன் என்னை எதற்காக அழைத்தாரோ இன்னும் நான் அந்த இடத்துக்கு ඔබ போகவில்லை. ඉන්න වූ තැන දෙවියන් වහන්සේගේ සම්පූර්ණ තැන නොවේ. நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த இடமானது தேவனுக்குள்ளே அது முழுமையான இடம் அல்ல. පෞල්තුමා 12 වෙනි වචනේ කියනවා 12ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், මා දැනටම ලබාගෙන සිටිනවත් දැනටම සම්පූර්ණ වී සිටිනවා කියලා කියන්නේ. நான் இன்னும் அடைந்தாயிற்று, நான் அதை முழுமையாய் பெற்றுக்கொண்டேன் என்று நான் சொல்லவில்லை. මෙතන හැම කෙනා සම්පූර්ණ වෙලා නැහැ. இந்த இடத்துல எல்லோருமே முழுமை இல்லை. උගක් අයගේ ජීවිතේ රෝගවල් තියෙනවා. அநேகருடைய வாழ்க்கையில வியாதி උගක් உண்டு, අයගේ ජීවිතේ ආර්ථික ප්‍රශ්න තියෙනවා. அநேகருடைய வாழ்க்கையிலே பொருளாதார උගක් பிரச்சனை අයගේ உண்டு, ජීවිතේ අඩුපාඩු තිබෙනවා. அநேகருடைய வாழ்க்கையிலே குறைவுகள் உண்டு. නමුත් ඔබ දැනගන්න අවශ්‍යයි. ஆனால் நீங்கள் ஒன்றை அறிய வேண்டும், දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම ඉදිරිය ඔබ දෙසා තබා තිබෙනවා. தேவன் அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பதாக ඒ வைத்திருக்கிறார். ජීවිතේ නැහැ කියන්න බෑ. அந்த வாழ்க்கை இல்லை என்று சொல்ல ඒ ජීවිත முடியாது. ඔබට තිබෙනවා. அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. දෙවියන් වහන්සේව සොයනව අයට කිසි යාපතක් අඩු වෙන්නේ නැහැ. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ආර්ථික නිදහස් ජීවිතයක්. பொருளாதார விடுதலையின் வாழ்க்கை. බයිබලේ පෞල්තුමා කියනවා வேதத்திலே பவுல் சொல்லுகிறார், නුඹලා කිසිම දෙයකින් අඩු නොවී සිටීම. நான் எந்த ஒரு காரியத்திலும் குறைவற்று இருப்பது ඒ දේ දෙවියන් වහන්සේ ඉස්සරහා තබා තිබෙනවා. அதை தேவன் முன்னால் வைத்திருக்கிறார். ඒක ඔබ ලබා ගන්න අවශ්‍යයි. அதை நீங்கள் பெற வேண்டும். ඒක උදෙසා ඔබ තල්ලු කරන්න අවශ්‍යයි. அதற்காக நீங்கள் உங்களை தள்ள මම வேண்டும். ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு ඔබ சொல்லுகிறேன், අවුරුදු 70ක් වෙනකන් ජීවත් වෙනවද? நீங்கள் 70 வருஷம் வரைக்கும் வாழ்கிறீர்களோ, නැත්නම් අවුරුදු 80 වෙනකන් ජීවත් වෙනවද? இல்லாவிட்டால் 80 வயசு வரைக்கும் ඒක 90 வாழ்கிறீர்களோ, වෙනකන් වෙන්න පුළුවන්. இல்லாவிட்டால் அது 90 ஆயிருக்கலாம். නමුත් ඔබ තල්ලු කෙරුවත් ஆனால் உங்களை நீங்கள் தள்ளினால் ඒක ඔබට වයස 20 දී ලබා ගන්න පුළුවන්. அதை உங்களுக்கு 20 வயசிலே பெறலாம், නැත්නම් අවුරුදු 30 දී ලබා ගන්න පුළුවන්. இல்லாவிட்டால் 30லே பெறலாம், අවුරුදු 50 දී ලබා ගන්න පුළුවන්. 50லே பெறலாம், අවුරුදු 60 දී ලබා ගන්න පුළුවන්. 60லே பெறலாம். නමුත් ඔබ තල්ලු කෙරුව නැත්නම් ஆனால் உங்களை தள்ளாவிட்டால் ඔබගේ මරණේ කාලේ එයි. உங்கள் மரணத்தின் நாள் வரும். නමුත් ඔබගේ ආශිර්වාද ඔබ ලබා ගන්න නැහැ. ஆனால் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற மாட்டீர்கள். නමුත් ඔබ කොච්චර ඔබ තල්ලු කරනවද? நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை தள்ளுகிறீர்களோ ඒ තරමට ඔබ සෙනිකුව ලබා ගන්න. அந்த அளவுக்கு வெகு சீக்கிரத்தில் අද பிடிப்பீர்கள். දෙවියන් වහන්සේගේ ආත්මෙන් වහන්සේ මා තුලින් කතා කරනවා. இன்று தேவனுடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசுகிறார். දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා තබා තිබෙන දේ ඔබ ඉතා සෙනිකව ලබා ගන්න අවශ්‍යයි. தேவன் உங்களுக்காக நியமித்து வைத்திருப்பதை வெகு சீக்கிரத்தில் நீங்கள் பெறப் போகிறீர்கள். මේ ස්ථානයේ සිට இந்த இடத்துல இருந்து ඔබට පිටකොටුවට යන්න. உங்களுக்கு புறக்கோட்டைக்கு செல்ல ඔබට පැය කාමාරක විතර ඇවිදලා යන්න. நடந்து போனால் 1.5 மணித்தியாலம் ஆகும். නමුත් ඔබ නතර වෙලා ගියත් ஆனால் நின்று நின்று நீங்கள் போனால் ඔබට තව පැය 3ක් යයි. நீங்கள் 3 மணித்தியாலம் செல்லும். කාගරි ගෙදරට ගිහිලා ගියත් யாருக்காவது ஒரு வீட்டுக்கு போனால் ඔබට පැය 6ක් යයි. 6 மணித்தியாலம் செல்லும். නමුත් ஆனாலும் මම ඒක අල්ල ගන්න ඕනේ. நான் அதை பிடிக்க ඒක வேண்டும், ඉක්මනට ලබා ගන්න ඕනේ அதை කියලා. சீக்கிரமாய் பெற வேண்டும் ඔබ என்று. වේගයෙන් දුවනවා නම් நீங்கள் வேகமாய் ஓடினால் ඔබට ඒක සීක්‍රෙන් ලබා ගන්න அதை පුළුවන්. நீங்கள் சீக்கிரமாய் ඒක பிடிக்கலாம். ඔබගේ කැපවීම මතයි තිබෙන්නේ. அந்த காரியமானது உங்கள் அர்ப்பணித்திலேயே இருக்கிறது. සුද්ධාත්මන් වහන්සේ මා තුල සිටිනවා. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே ඔබ இருக்கிறார். තුල සුද්ධාත්මන් සිටිනවා. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் මා இருக்கிறார். තුල ඔබ තුල තියෙන ඉන්නව සුද්ධාත්මන් වහන්සේ எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற பரிசுத்த එදා ஆவியானவர் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටිපු ඒ සුද්ධාත්මන් වහන්සේම ඔබ තුල මා තුල සිටිනවා. அன்று இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்தாரே அதே பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் පෞලයන් තුල ඉඳපු ඒ සුද්ධාත්මන් වහන්සේ තමයි මා තුල සිටින්නේ. பவுலுக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார். ලෝකේ මවන මොහොතේ உலகத்தை படைக்கும் பொழுது පිළිවෙලක් නැතුව තිබුණා. ஒழுங்கற்று இருந்தது, ඉස්වෙලා තිබුණා. வெறுமையா இருந்தது, අඳුරෙන් පිරී තිබුණා. அந்தகாரமா இருந்தது. ඒ මොහොතේ සුද්ධාත්මන් වහන්සේ සිටියා. அந்த வேளையிலே பரிசுத்த ඒ ஆவியானவர் இருந்தார். සුද්ධාත්මන් වහන්සේ මේ ලෝකේ ලස්සනට මැව්වා. அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை ඒ அழகாய் படைத்தார். පැවීමේ සුද්ධාත්මන් වහන්සේ அந்த படைப்பின் பரிசுத்த ඒ ஆவியானவர் සුද්ධාත්මන් වහන්සේ
பரிசுத்த ඔබ තුල මා තුල සිටිනවා. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். හalleluya. ஹalleluya. හැබැයි ஆனாலும் මා තුල ඉන්න සුද්ධාත්ම වහන්සේලා எனக்குள்ளே இருக்கிற ඔබ பரிசுத்த තුල ඉන්න සුද්ධාත්ම වහන්සේලා உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த අනිත් ஆவியானவர் සභාවල ඉන්න සුද්ධාත්ම වහන්සේලා மற்ற சபையில இருக்கிற අනිත් பரிசுத்த දේවදාස ஆவியானவர் තුල ඉන්න සුද්ධාත්ම மற்ற වහන්සේලා ஊழியர்கள் மத்தியில் இருக்கிற பரிசுத்த අතර ஆவியானவர் වෙනසක් නැහැ. அதற்குள்ளே எந்த மாற்றமும் இல்லை. නමුත් ஆனாலும் එකිනෙකිනා අතර බලය වෙනස තියෙනවා. ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிற வல்லமையானது එක வித்தியாசமானது. දේවදාසෙක් ඉතා බලවන්තයි. එක දේවදාසෙක් ඉතා බලවන්තයි. ஒரு ஊழியக்காரர் மிக வல்லமையானவர். එක දේවදාසෙක් ඉතා පෝසත්. ஒரு ஊழியக்காரர் மிகவும் ஐஸ்வர்யவான். එක ඇදලිවන්තයා ඉතා බලවන්තයි. ஒரு விசுவாசி மிக வல்லமையானவர். නමුත් සමහර ඇදලිවන්ත දුප්පතා. ஆனால் ஒரு சில விசுவாசிகள் ஏழை. ඒකට හේතුව මොනවාද? அதுக்கு காரணம் என்ன? අරයා ගාව A සුද්ධාත්ම වහන්සේ, මෙයා ගාව B සුද්ධාත්ම වහන්සේ, අරයා ගාව C සුද්ධාත්ම වහන්සේ නොවේ සිටින්නේ. அவரிடத்திலே ஏ பரிசுத்த ஆவியானவரும் இவரிடத்திலே பி பரிசுத்த ஆவியானவரும் மற்றவரிடத்திலே சி பரிசுத்த ஆவியானவரும் அல்ல இருப்பது. සුද්ධාත්ම වහන්සේ එකයි. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. පිටකොටුව කියන එක තැනයි. புறக்கோட்டை என்பது ஒரு இடம். නමුත් එක එක්කෙනාගේ කැපවීම, ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிற அர்ப்பணிப்பு, ඔබගේ කැපවීම වැදගත්. உங்கள் அர்ப்பணிப்பு மிக முக்கியம். කැපවීමේ අනුව තමයි හැමදාම සිදු වෙන්නේ. அர்ப்பணிப்பின் பிரகாரமே எல்லாம் செயல்படும். ඔක්කොම කිලෝමීටර් පාර තමයි. எல்லாம் 5 கிலோமீட்டர் தான். හැම කෙනාම රේස් දිව්වට எல்லோரும் ரேஸ் ஓடினாலும் කවුද එක්කෙනෙක් ඉක්මනට යයි. யாராவது ஒருவர் சீக்கிரமாய் මගේ போவார். ප්‍රේමවද සහෝදර සහෝදරිය. என் அன்பின் சகோதரனே சகோதரியே, පෞල්තුමා කියනවා பவுல் சொல்லுகிறார், මම තාම එතනට ආවේ නැහැ. நான் இன்னும் அதை அடையவில்லை. මා තාම ඒක සම්පූර්ණ නැහැ. ஆனால் நான் இன்னும் அதை முழுமையடையவில்லை. මට තාම ආර්ථික ප්‍රශ්න තියෙනවා. எனக்கு இன்னும் பொருளாதார பிரச்சனை මට තාම இருக்கிறது. රෝගවල් எனக்கு තියෙනවා. இன்னும் வியாதி இருக்கிறது. මගේ ජීවිතය තාම මම සම්පූර්ණ නැහැ. என் வாழ்க்கையில் இன்னும் நான் මගේ முழுமையடையவில்லை. ජීවිතය සම්පූර්ණ දුක් වලින් පිරී තිබෙනවා. என்னுடைய வாழ்க்கை துக்கத்திலேயே நிரம்பி එහෙම இருக்கிறது. කවුදක සිටිනවා නම් அப்படி யாராவது මම இருந்தால் ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබගේ ආශිර්වාදය ඔබගේ ඉස්සරහා තිබෙනවා. உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்பதாய் இருக்கிறது. ඔබගේ ඉදිරියේ ඒක තියෙනවා. உங்களுக்கு முன்பதாய் இருக்கிறது. ඒක ඔබගේ ඉස්සරහා තිබෙනවා. அது உங்களுக்கு முன்பாய் இருக்கிறது. ඒක අල්ල ගන්න අවශ්‍යයි. அதை பிடிக்க வேண்டும். ඒක අල්ල ගන්න. அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ඔබව ප්‍රෙස් කරන්න, ඔබව තල්ලු කරන්න. உங்களை ஊந்தி தள்ளுங்கள். ඔබව තල්ලු කරන්න. உங்களை தள்ளுங்கள். පෞල්තුමා මේ උදෙසා එක දෙයයි කරන්නේ. இந்த காரியத்துக்காக பவுல் செய்தது ஒரே ஒரு காரியம் ඔබගේ தான். ජීවිතේ ඒක අල්ල ගන්නට உங்கள் வாழ்க்கையிலும் அதை பிடித்துக் கொள்ள ඔබ එක දෙයයි කරන්න තියෙන්නේ. நீங்கள் ஒன்றுதான் செய்ய வேண்டும். මෙතන මැජික් නොවේ සිදු වෙන්නේ. இந்த இடத்திலே மேஜிக் அல்ல நடப்பது. දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාදේ මාර්ගය කියලා දෙනවා. தேவன் அந்த ஆசீர்வாதத்தின் வழியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். බයිබලයේ වචනක් තියෙනවා. வேதத்திலே ஒரு வார்த்தை உண்டு. සම්පත ලබා ගන්නට ஐஸ்வர்යத்தை, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள, ධනය ලබා ගන්නට ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள මාන ඔබට බලය දෙනවා. நான் உனக்கு பலன் தருகிறேன். ආමේන්. ஆமென். බයිබලයේම තමයි තියෙන්නේ. வேதத்திலே அப்படிதான் இருக்கிறது. ධනය ලබා ගන්නට ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள මොකට බලය දෙන්න. நான் உனக்கு வல்லமை கொடுக்கிறேன். උන්වහන්සේ ධනය නොවේ දෙන්නේ. அவர் ஐஸ்வர்யத்தை அல்ல கொடுப்பார், උන්වහන්සේ බලය දෙනවා. அவர் பலத்தை கொடுக்கிறார். ඒ බලය තියාගෙන அந்த பலத்தை வைத்து ඔබ දුවන්න අවශ්‍යයි. நீங்கள் ஓட வேண்டும். ඔබ දුවන්න අවශ්‍යයි. நீங்கள் ஓட வேண்டும். පෞල්තුමා කියනවා பவுல் சொல்லுகிறார், මේක අල්ලන්න අවශ්‍යයි. நான் அதை பிடிக்க வேண்டும். මම මැරෙන්න ඉස්සලා ඒක අල්ලන්න අවශ්‍යයි. நான் மறிக்க முன்பதாக அதை பிடிக்க ඒ வேண்டும். ආශිර්වාද ජීවිතයට යන්න අවශ්‍යයි. அந்த ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டும். නිදාස් ජීවිතය. விடுதலையான வாழ்க்கை. යේසුස් වහන්සේට රෝගවල් තිබුණේ නැහැ. இயேசுவுக்கு வியாதிகள் இருக்கவில்லை. උන්වහන්සේ නිදාස් ජීවිතයක් ජීවත් වුණා. அவர் சுதந்திர விடுதலையான வாழ்க்கை උන්වහන්සේ வாழ்ந்தார். සුවේ නිදාසක් ඇතුව ජීවත් වුණා. அவர் சுகத்திலும் விடுதலையோடு வாழ்ந்தார். ඒ වගේ උන්වහන්සේට ප්‍රශ්නයක් තිබුණේ නැහැ. அதே போல அவருக்கு பிரச்சனையும் இருக்கவில்லை. පෞල් ප්‍රශ්න, පුද්ගලික ප්‍රශ්න, ව්‍යාපාර ප්‍රශ්න උන්වහන්සේට තිබුණේ නැහැ. குடும்ப பிரச்சனையோ தனிப்பட்ட பிரச்சனையோ வியாபார பிரச்சனையோ அவருக்கு இல்லை. හැම කෙනාට සේවයේ ප්‍රශ්න තියෙනවා. எல்லோருக்கும் ஊழியத்திலே பிரச்சனை නමුත් உண்டு. මේ වගේ ප්‍රශ්න වලින් අපිට ඉන්න බෑ. ஆனால் இன்னும் இந்த பிரச்சனையிலேயே நீங்கள் இருக்க මේ முடியாது. ප්‍රශ්න වලින් නිදහස් අවශ්‍යයි. இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அவசியம். පළවෙනි එක රෝගෙන් නිදහස් අවශ්‍යයි. முதலாவது காரியம் வியாதியிலிருந்து விடுதலை. දෙක ප්‍රශ්න වලින් නිදහස් අවශ්‍යයි. இரண்டாவது பிரச்சனைகளிலே விடுதலை. ලෙඩක් නැහැ, இந்த வியாதியும் இல்லை, ප්‍රශ්නයක් නැහැ. பிரச்சனையும் இல்லை. නමුත් ඒක මදි. ஆனால் அது போதாது. අපි සපලත්වෙන් සිටින්න අවශ්‍යයි. நாங்கள் செழிப்புள்ள
பிடிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ඒක ආශිර්වාදයේ සිටින්න අවශ්‍යයි. அது ආசீர்வாதத்திலே இருக்க வேண்டும். ඒ දේ අවශ්‍යයි. அந்த காரியம் தேவை. යේසුස් වහන්සේ එවැනි ජීවිතයක් ජීවත් වුණා. இயேசு கிறிஸ்து அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். මම මේ සවස් කාලේ කියන කැමති. நான் இந்த மாலை வேளையிலே එවැනි ජීවිතය அப்படிப்பட்ட வாழ்க்கை ඇස් ඉදිරියේ තිබෙනවා. எங்கள் கண்களுக்கு முன்பதாக ඒක இருக்கிறது. අපේ ඇස් ඉදිරියේ තියෙනවා. அது எங்கள் கண்களுக்கு முன்பதாக. පෞල්තුමා කියනවා මම මේක අල්ලගත්තේ නෑ. பவுல் சொல்கிறான், நான் அதை இன்னும் பிடித்துக் கொள்ளவில்லை. දෙවියන් වහන්සේ මොන දෙයකට කැඳවුවද? தேவன் எதற்காக அழைத்தாரோ ඒ සම්පූර්ණ කමට அந்த මම சம்பூர்ணத்துவத்துக்கு තාම ආවේ නෑ. நான் இன்னும் வரவில்லை. හැබැයි එකක් කරන්න. ஆனால் ஒன்றை செய்கிறேன். මොනවද කරන්න? என்ன செய்ய போகிறேன்? පිලිප්පි 3:13 பிலிப்பியர் 3:13 සහෝදරනි මම තවත් අල්ලගත්තෙමි නොසිතමි. නමුත් එකක් කරමි. சகோதரி அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுவதில்லை. ஒன்று செய்கிறேன். එකක් කරමි. ஒன்றை செய்கிறேன். ඔබටත් මට එක දෙයයි තියෙන්නේ. உங்களுக்கும் எனக்கும் ஒன்றுதான் இருக்கிறது. මේ ආශිර්වාදෙට එක දෙයයි තියෙන්නේ. அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒன்றுதான் இருக்கிறது. එකම එක දෙයයි තියෙන්නේ. ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. ඔක්කේනවා அவன் சொல்லுகிறான், පස්සේ තිබෙන දේ මතක නැතිකොට ඉස්සරහට තිබෙන ඒවා දෙසටම බලාගෙන යමින් பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளையே நாடிச் செல்கிறேன். එක දෙයක් කරනවා. ஒன்று செய்கிறான், පස්සේ දේවල් අමතක කරනවා. பின்னானவைகளை மறக்கிறான். හැබැයි ඉස්සරහට මම යන්නවා. ஆனால் முன்னோக்கி நான் செல்ல මම போகிறேன். ඉස්සරහට යන්නවා. நான் முன்னால் செல்ல போகிறேன். මම ඉස්සරහට යන්නවා. நான் முன்னால் செல்ல මගේ போகிறேன். ප්‍රේමද සහෝදරේ என் அன்பின் சகோதரனே අද சகோதரி, වාක්‍යයට ඉස්සරහට යන්න බැරි හේතුව இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே முன்னால் செல்ல முடியாத காரணம் ජීවිතේ පිටිපස්සේ තියෙන දේවල් බලන නිසා. வாழ்க்கையிலே பின்னானவைகளை பார்க்கிறபடியினால் தான். ඔබගේ ජීවිතේ මොනවාද දෙයක් අලාභයක් වෙලා ඇති. உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியம் நஷ்டமாகி இருக்கலாம். කොතනද ඔබගේ ජීවිතේ රැවටීමක් වෙලා ඇති. எங்கேயோ ஒரு இடத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஏமாறி இருக்கலாம். කවුද ඔබට තොයිකම් කරලා තියෙන්නේ? யாராவது ஒருவர் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம். අවුරුදු ගණන් අම්බ කරලා එකතු කරපු දේවල් එක දවසේම නැති වෙලා ඇති. வருடக்கணக்காய் சம்பாதித்து சேர்த்தவைகள் ஒரே நாளிலே இல்லாமல் போயிருக்கலாம். ඔබට ඒකම ඔබ සිතාගෙන හිටියත් කවදාවත් ඔබ ඉස්සරහට යන්නේ නැහැ. நீங்கள் அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் ஒரு நாளும் நீங்கள் முன்னேற மாட்டீர்கள். ඒ නිසාම ඒව ගලවලා දානවා. எனவே நான் அவைகளை கழட்டி போடுகிறேன். ඒතකොට තමයි සෑල්වෙන් ඉක්මනට යන්න පුළුවන්. அந்த வேளையிலே தான் இது வேகமாக நிம்மதியாய் ඔව් போக මෙතන முடியும். මොනවද කියන්නේ? அவர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? එට දවසය මම අත්පත් කරන්න අවශ්‍ය නම් நாளை- මම ඊයේ දවස අයිමි කරන්න අවශ්‍යයි. நான் நாளைய தினத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் நேற்றுக்குரியவைகளை இழக்க வேண்டும். ඊයේ දවසේම ඔබ ඉන්නවා නම් එට දවසට යන්න බෑ. நேற்றைய நாளிலேயே நீங்கள் இருந்தால் நாளைய நாளுக்கு நீங்கள் செல்ல முடியாது. ඔබගේ ලයිෆ් එක උඟක් ඩැමේජ් කරලා තියෙනවා. உங்கள் வாழ்க்கையை பலர் டேமேஜ் பண்ணியிருக்கலாம். යක්ෂයා ඒ අයව හිතන්න තබයි. பிசாசு அவைகளையே நினைக்க வைப்பான். මම මේ මිටියනේ. நான் இப்படி இருந்தேன், ඇයි මට මේක උනේ? ஏன் எனக்கு இப்படி நடந்தது? බයිබලේ උන්වහන්සේ කියනවා வேதத்திலே அவர் சொல்லுகிறார், පිටිපස්ස දේවල් අමතක කරන්න. பின்னானவைகளை மறந்து விடு. මම ආශ්චර්යමත් දෙයක් කරනවා. நான் அதிசயமானதொன்றை செய்வேன். හලෙලුයා. ஹalleluya. ඔබ සිදු වුණු දේවල්ම සිතාගෙන ඉන්න එපා. நீங்கள் நடந்த சம்பவங்களையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். ඔබට ඉස්සරහට යන්න අවශ්‍ය නම් உங்களுக்கு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் ඔබ පිටිපස්ස දේවල් අමතක කරන්න ඕනේ. நீங்கள் பின்னானவைகளை மறந்து தான் ஆக வேண்டும். පිටිපස්ස දේවල් අමතක කරන්න අවශ්‍යයි. பின்னானவைகளை மறக்க வேண்டும். උඟක් කිතුණු අය අනේ. ඊයේ දවසේම ජීවත් වෙනවා. அநேக கிறிஸ்தவர்கள் நேற்றைய நாளையே நினைத்து வாழ்கிறார்கள். ඊයේ දවසේම උන් ඔත්පොළ වෙලා. நேற்றைய நாளிலேயே அவர்கள் முடமாகி விட்டார்கள். කාරණා දෙකක්. 2 காரியம். පළවෙනි දේ තමයි හොඳ දේවල් වලින් ඔවුන් ඔත්පොළ වෙලා තියෙනවා. முதலாவது காரியம், நல்ல காரியங்களிலே அவர்கள் முடமாகி இருக்கிறார்கள். පොඩි දෙයක් ලැබුණාද? ஒரு சின்ன காரியம் கிடைத்ததா? පොඩි ආශිර්වාදයක් ලැබුණාද? சிறிய ஆசீர்வாதம் கிடைத்ததா? උන් ඒකෙන්ම සතුටට පත් වෙලා සිටිනවා. அவர்கள் அதிலேயே சந்தோஷமாய் இருக்கிறார்கள். සමහර අයගේ නිවාස බලන හරි පොඩි. ஒரு சில வீடுகளை பாருங்கள், சிலருடைய சின்னது. උන් හිටපු තත්ත්වයට වඩා ඒක උන්ට හොඳයි. அவர்கள் இருந்த விட இது நல்லது அவர்களுக்கு. නමුත් උන් ඒකෙන්ම සැටිස් වෙලා ඉන්නවා. ஆனால் அதிலேயே அவர்கள் திருப்தியாய் இருக்கிறார்கள். නමුත්
දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் தேவன் சொல்லுகிறார் වාගේ ලැබුණ දේ තුලම ඉන්න එපා. உனக்கு கிடைத்ததிலேயே இருக்க வேண்டாம். මම මගේ church එකේ හැම කෙනාට කියන දේ මේකයි. நான் என் சபையிலே எல்லோருக்கும் சொல்வது இதுதான். ඔබ එක job එකකට ගියත් நீங்கள் ஒரு ஜொப்புக்கு சென்றால் මාස 6ට වඩා එතන ඉන්න එපා. ஒரு 6 மாதத்தோடு அங்கு இருக்க வேண்டாம். එතන ඉඳලා அங்கிருந்து අලුත් දෙයක් හොයන්න. ஒரு புதியதொன்றை தேடுங்கள். එතනම වැඩ කරන அங்கேயே வேலை செய்து අර පඩියෙම ඉන්නවා. அதே சம்பளத்தில் இருப்பார்கள். ඇයි ඒ පඩියෙම ඉන්නේ? ஏன் அந்த சம்பளத்தில் இருக்கிறார்கள்? එදා ඒ දවල් කෑම දෙන්න නිසා. ஏனென்றால் அங்கு பகல் ஆகாரம் கொடுக்கிறபடியால் අර කෑම පාසලක් උදෙසා ஒரு சோறு பார்சலுக்காக එතනම ඉන්නවා. அங்கேயே இருக்கிறார்கள். තව කෙනෙක් ඉන්නවා. இன்னொருவர் இருக்கிறார். මම ජොබ් එකක් නැති මොහොතේ எனக்கு தொழில் இல்லாத நேரத்தில் මේ මනුස්සයා තමයි මට ජොබ් එක දුන්නේ. இந்த மனுஷன் தான் எனக்கு ஜாப் கொடுத்தார். මේ මනුස්සයා කොහමද අමතක කරන්නේ? இந்த மனுஷன் எப்படி மறப்பது? කියලා 25000ත් එක්කම ඉන්නවා. அப்படி நினைத்து 25000 இருப்பார். ඔයාගේ ජීවිතය අර මනුස්සයා වල්ලගත්ත නිසා அவருடைய வாழ்க்கையில அந்த மனிதனை பிடித்தபடினால் ඔබ එතනින් අයින් වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் அங்கிருந்து விலக வேண்டும். එතකොට තමයි அப்பொழுதுதான் අර ජොබ් එකක් නැති මනුස්සයට ඒ තැන ලැබෙන්නේ. அந்த ஜாப் இல்லாத ஒரு மனுஷனுக்கு அந்த இடம் கிடைக்கும். ඔයා ඒ මනුස්සයට ද්‍රෝහිකම් කරුවේ නෑ. நீங்கள் அந்த மனுஷனுக்கு துரோகம் ඔබ செய்யவில்லை. තව කෙනෙක්ට ඉඩක් දෙනවා. நீங்கள் இன்னொருவருக்கு இடம் கொடுக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ කැමති නෑ. தேவன் விருப்பமில்லை කවදාත් ஒரு நாளும் එකම තැන ඉන්න එක. ஒரே நிலையில இருக்க. බයිබලේ කොයිවත් නෑ. வேதத்துல எந்த இடத்திலும் දේව සෙනග එකම තැන හිටපු එක. தேவனுடைய ஜனங்கள் ஒரே நிலையில இருந்தது. මගේ ජීවිතේ පවා என் வாழ்க்கையில கூட අපේ ගෙදර කොයි තත්ත්වයේ තිබුණාද? எங்கள் வாழ்க்கை எந்த நிலையில අපි இருந்ததோ කොහමද පාසල් ගියාද? நாங்கள் எப்படி பாடசாலை ඒ சென்றோமோ හැම දෙයට වඩා அவை எல்லாவற்றையும் අපි விட හැමදාම ඉස්සරහට තමයි ගියේ. நாங்கள் நாளுக்கு நாள் முன்னால் தான் சென்றோம். විශාල ප්‍රශ්නවල ආවා. நிறைய பிரச்சனைகள் කෝටි ගණන් මම අයිමි කළා. கோடி கணக்கை நான் இழந்தேன். ඒත් අපි පස්සට ආවේ නෑ. ஆனால் நாங்கள் பின்வாங்கவில்லை. ඒ ප්‍රශ්නෙන් පස්සේ උන්වහන්සේ ඉස්සරහට තමයි ගෙනිච්චේ. அந்த பிரச்சனைக்கு பின்பதாக தேவன் முன்னோக்கி ඔබ தள்ளிவிட்டு சென்றார். දැනගන්න අවශ්‍යයි. ஒன்றை நீங்கள் அறிய வேண்டும். ඔබගේ යාපත් දේවල් තදින් අල්ලගෙන ඉන්න එපා. உங்களுக்குரிய நன்மைகளை இறுக்க பிடிக்க வேண்டாம். ඒක මට අවශ්‍යයි කියලා. அதுதான் எனக்கு தேவை என்று. සමහර අයගේ බයිබල් බලන්න ஒரு சிலருடைய பைபிளை பாருங்க, උංග ආත්ම මේ මොනවාද පරණ වෙලා ඉරලා ඇති. மிகவும் பழசாகி கிழிஞ்சிருக்கும். ඒකේ කෑලි ඇවිල්ලා ඇති. அதிலே துண்டு கலரும். ඕන ඒක අයින් කරන්නේ නෑ. அவர்கள் அதை ஒதுக்க ඒක மாட்டார்கள். තමයි මට අම්මුනේ පළවෙනි බයිබලය. அதுதான் எனக்கு கிடைத்த முதல் ඒක பைபிள். අල්ලගෙන ඉන්නවා. அதை பிடிச்சு கொண்டே இருப்பாங்க. නමුත් ෆෝන් එක නම් මාරු කරනවා. ஆனால் போனை மாத்துவாங்க. ඒක පළවෙනි ෆෝන් කියලා තියාගෙන ඉන්නේ. அது முதல் போன் என்று வைக்க மாட்டார்கள். අද උංග ආදෙනෙකම තමයි. இன்று அநேகர் අර இப்படிதான் පරණ දේ අල්ලගෙන ඉන්නවා. அந்த பழச பிடித்துக் අර கொண்டிருப்பார்கள். ගෙදර තියෙන පරණ දේවල් අයින් කරන දෙවියන් වහන්සේ අලුත් දේවල් ඒ තැන්වල තබයි. அந்த வீட்டில் இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒதுக்கி விடுங்கள், அதே இடத்திலே புதியவைகளை අයින් வைப்பார். කරන්න ඕන දේවල් අයින් කරන්න අවශ්‍යයි. ஒதுக்க வேண்டியவைகளை ஒதுக்க வேண்டும் ඔබට இருக்கிறது. කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ඔබ යමක් අයින් කරොත් ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ පුරවයි. நீங்கள் ஒன்றை ஒதுக்கினால் அதை இடத்தை தேவன் ඔබ நிரப்புவார். දැනගන්න ඕන ඉස්සරහට යන්න. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், මේ முன்னோக்கி church செல்ல. එක இந்த මේ church සිකුරාදාට වඩා ලබන සිකුරාදා ඉස්සරහට යන්න අවශ්‍යයි. இந்த வெள்ளிக்கிழமை காட்டிலும் அடுத்த வெள்ளி முன்னோக்கி செல்ல வேண்டும். ඔබගේ පඩිය මාස 6ට කලින් තිබිච්ච පඩියක් නම් එහෙනම් යම්කිසි ප්‍රශ්නයක් තියෙනවා. உங்களுடைய சம்பளமானது 6 மாதத்துக்கு முன்பதாக இருந்த அதே சம்பளம் என்றால் அங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. එක්කෙනෙක් කිව්වා ஒருவர் சொன்னார், එයාට 30000ක් පඩි. அவருக்கு 30,000 මම சம்பளம். ඇහුවා මේක මදිනේ කියලා. நான் கேட்டேன், இது போதாதே නෑ, என்று. මෙතන එච්චර වැඩ නෑ පාස්ටර්. இல்ல பாஸ்டர், அந்த இடத்துல அவ்வளவு வேலை இல்ல. ඒ නිසා මට මෙතන විවේකී ඉන්නවා இந்த කියලා. இடத்துல நிம்மதியா මම இருக்கேன். කිව්වා විවේකී ඉඳලා වයස වෙයි. நான் சொன்னேன், நீ நிம்மதியா சுகமா இருந்து வயது ඔයා போய்விடும். බොස්ට කියන්න මට වැඩ දෙන්න. நீங்கள் போஸ்டுக்கு சொல்லுங்க, எனக்கு வேலை උඟක් தாங்க, වැඩ දෙන්න. எனக்கு அதிக வேலை தாங்க, මට උඟක් පඩි දෙන්න. அதிகமான சம்பளம் නැත්නම් ඒක தாங்க. අත්හරින්න. இல்லாவிட்டால் அதை விட்டு விடுங்க. ඔබ ඉස්සරහට යන්න දැනගන්න අවශ්‍යයි. நீங்கள் முன்னோக்கி செல்ல அறிய வேண்டும். අද උඟා දෙනෙක් හොඳ දේවල් අල්ලගෙන இன்று ඉන්නවා. அநேகர் நல்லதை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். තමාට පාසුකම් කියලා එක අල්ලගෙන இது ඉන්නවා. எனக்கு வசதி என்று அப்படி பிடித்துக் අද கொள்வார்கள். උඟා දෙනෙක්ගේ ජීවිතේ ප්‍රශ්න මුල හේතුව එකයි. இன்று அநேகருடைய பிரச்சனைக்கு காரணமே அதுதான். දෙක இரண்டாவது, නපුරු දේවල් பொல்லாதவைகள் උන් වේදනාවට පත් කරනවා. வேதனைப்படுத்தும். යම්කිසි ප්‍රශ්නයක් ආවා. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ඒකේ වැටිලා සිටිනවා. அதிலேயே விழுந்திருப்பார்கள். උඟාක් දේවල් අයිමි වුණා. அநேக காரியங்கள் இழக்கப்பட்டது, ඒකෙමයි සිටිනවා. அதிலேயே இருப்பார்கள். සමහරවිට ප්‍රේමයේ සම්බන්ධයක් තියලා ඇති. சில நேரம் அது ஒரு அன்பின் சம்பந்தமா இருக்கலாம். ඒකේ කැඩීමක් ආවම அதிலே ஒரு விரிசல் வந்தது, ජීවිතේ පා වෙලා வாழ்க்கையே வெறுத்து එතනම ඉන්නවා. அங்கேயே இருப்பார்கள். ඒක නොවේ ලයිෆ් එක. அது வல்ல வாழ்க்கை, ඒක අත්හරින්න අවශ්‍යයි. அதை விட்டு விட வேண்டும். බයිබලේ සඳහන් කළ දෙකම එක්කෙනෙක් ගැන வேதத்திலே ஒருவரை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. අපි ඒක අත්හරින්න අවශ්‍යයි. நாங்கள் அதை விட்டு விட வேண்டும். සමහර වෙලාවට ஒரு சில පෞල් நேரம் තමයි මෙතන කියනවා பவுல் இங்கு சொல்லுகிறார், මාව දෙවියන් වහන්සේ කොයි දේ උදෙසා මැව්වද?
தேவன் என்னை எதற்காக படைத்தார்? කොයි දේ උදෙසා මට ගැලයුම දුන්නද? எந்த காரியத்துக்காக எனக்கு ரட்சிப்பை ඒ கொடுத்தார்? දේ තාම මා අල්ලගත්තේ නැහැ. அந்த காரியத்தை இன்னும் நான் பிடிக்கவில்லை. ඒකට හේතුව அதுக்கு காரணம் මම පරණ දේ මිතාගෙන ඉන්න නිසා. நான் பழைய காரியங்களையே நினைத்துக் ඒ නිසා கொண்டிருக்கிறபடியால். මම ඊ පරණ දේ පස්සේ තියෙන දේ අමතක කරනවා. எனவே நான் பின்னானவைகளை மறந்து விடுகிறேன். මාව ඉස්සරහට තල්ලු කරනවා. என்னை நான் முன்னால் ஊந்தி මාව தள்ளுகிறேன். ඉස්සරහට තල්ලු කරනවා. நான் என்னை முன்னால் මම தள்ளுகிறேன். එට දමසු දෙසා මාව තල්ලු කරනවා. நான் நாளைய தினத்துக்காய் என்னை தள்ளுகிறேன். ඔබගේ ඊයේ දවස එට දවස විනාශ කරන්න ඉඩ දෙන්න එපා. உங்களுடைய நேற்றைய நாளால் நாளைய தினத்தை அழிக்க இடம் கொடுக்க வேண்டாம். මට සමහර අය ද්‍රෝහිකම් කළා කියලා. எனக்கு ஒரு சிலர் துரோகம் பண்ணினார்கள் என்று මම ඒව හිතාගෙන ඉන්නේ නැහැ. நான் அதை நினைச்சு கொண்டிருக்க மாட்டேன். මම පරණ ප්‍රශ්න වල හිතාගන්නෙත් නැහැ. நான் பழைய பிரச்சனையே நினைப்பதே இல்லை. මම කිසිම දෙයක් ගරු කරන්නෙත් නැහැ. நான் எதையும் கனம் பண்ணுவதும் இல்லை. ඒව අත්තරලා දානවා. அதை விட்டு விடுவேன். මූදේ මැදට ගිහිල්ලා கடலிலே ஆள் நடுவுக்கு சென்று ඔබ කුණු දැම්මත් හරි நீங்கள் குப்பையை போட்டால் යකඩයක් තියාග දැම්මත් ஒரு හරි இரும்பை போட்டாலும் මූද කවදත් කිසිම දෙයක් ඔහු ගාව තබා ගන්නෑ. இந்த கடலானது எதுவுமே தன் வசம் வைத்துக் கொள்வதில்லை. හැම දෙයක්ම තල්ලු කළා ඒක වෙරළට දානවා. அது அப்படியே எல்லாவற்றையும் தள்ளி 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 கரைக்கு தள்ளிவிடும். මමත් එහෙම ඔක්කොම දාලා දෙන වෙලාව. நான் கூட எல்லாமே கரைக்கு தள்ளிவிட்டேன். නිකන් කුණු මෝලක් වෙන්න එපා. அது ஒரு ஊத்த குப்பையான மூலா இருக்க ඔබ கூடாது. කුණු මෝලක් වෙන්න එපා. நீங்கள் குப்பை மூலா இருக்க கூடாது. ඔක්කොම තල්ලු කළා දාන්න. எல்லாம் தள்ளி விடுங்கள். යක්ෂයා பிசாசு ඊයේ දවසේ දේවල් நேற்றைய நாளுக்குரியவைகளை ඔබ වෙත විසිකරයි. உங்கள் மத்தியிலே ඔබ வீசுவான். නැගිටම நீங்கள் எழுந்ததும் ඊයේ දවසේ ප්‍රශ්නේ. நேற்று வந்த பிரச்சனை வரும். ඇයි ඔබ එක තැනේ තබන්න. ஏனென்றால் உங்களை ஒரு இடத்திலே வைத்து දෙවියන් වහන්සේගේ අරමුණ ඉෂ්ට වෙන්නේ නැති ලෙස තබයි. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேறாத படிக்க මම வைப்பான். එකම දවසේ කෝටි 4ක් නැති කළා. நான் ஒரே நாளிலே 4 கோடி இழந்தேன். මම ඒව අමතක වුණා. நான் அவைகளை மறந்து விட்டேன். මම ගාක් දේවල් අමතක කළා. நான் அநேக காரியங்களை மறந்தேன். ඔබ අමතක කරනවා. நீங்களும் மறந்து விடுங்க. ආපහු එක බලන්න එකයි. திரும்ப அதை நீங்க பார்க்க கூடாது. බයිබලේ ලෝත් කියලා එක කාන්තාවක් හිටියා. வேதத்திலே பார்க்கிறோம் லோத் என்கிற ஒரு பெண் இருந்தார். දෙවියන් වහන්සේ කිව්වා தேவன் சொன்னார், මේ රට මා විනාශ කරන්න. இந்த தேசத்தை நான் அழிக்க ලෝත් போகிறேன். ලෝත්ගේ භාර්යාව දුවලා දෙන්නෙක් කිව්වා. லோத் மனைவி 2 பெண் பிள்ளைகளுக்கு சொன்னார், මම විනාශ කරන්න. நான் அழிக்க போகிறேன். ගින්දර විනාශ වෙයි. அக்கினினாலே அழிப்பேன். හැබැයි ඒක පිටිපස්සේ බලන්න එපා. ஆனால் அழிக்கும் பொழுது பின்னால் නැති பார்க்க වෙන வேண்டாம். දේවල් බලන්න එපා. அழிந்து போகிறவைகளை பார்க்க வேண்டாம். මේ සම පොළවේ සිටින්න එපා. இந்த சமபூமியில இருக்க வேண்டாம். පළවෙනි එක முதலாவது ඔබ පිටිපස්සේ බලන්න එපා. நீங்கள் பின்னால் பார்க்க வேண்டாம். අනිත් එක සම පොළවේ සිටින්න එපා. இரண்டாவது இந்த சமபூமியில இருக்க வேண்டாம். තුන மூன்றாவது උන්වහන්සේ කිව්වා දුවන්න. அவர் சொன்னார் ஓடுங்கள். අතර උන්වහන්සේ කිව්වා நான்கு அவர் சொன்னார் කන්දර දුවන්න. மலைக்கு ஓடுங்கள். මේක තමයි අපේ ලයිෆ් එක. இதுதான் எங்கள் வாழ்க்கை. අපි පිටිපස්සේ ප්‍රශ්න බලන්නකයි. நமக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனையை பார்க்க கூடாது. අපේ ජීවිතේ සම පොළවේ තිබන්නකයි. எங்கள் வாழ்க்கை சமபூமியில இருக்க கூடாது. අපි තල්ලු කරන්න ඕනේ. நாம் எங்களை தள்ள வேண்டும். කොහාටද? எங்கு? කන්ද මුදුනට. மலை உச்சிக்கு, උසස් තැනට. உயர்ந்த இடத்துக்கு. ඔබට පුළුවන් සහෝදර සහෝදරයෝ. உங்களுக்கு முடியும் சகோதரி ඔබගේ சகோதரி. පවුලේ නෑද අතර කවුරුත් අල්ලපු නැති දේවල් ඔබට අල්ලන්න. உங்கள் குடும்பத்திலே உறவினர் மத்தியில யாருமே தொடாததை உங்களுக்கு தொட முடியும். දෙවනාස මට ඒ ආශිර්වාද දීලා තියෙනවා. தேவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ඔබගේ கொடுத்திருக்கிறார். පවුලේ කවුරුත් ලබාගත්ත නැති දේවල් ඔබ ලබා ගන්න ඕනේ. உங்கள் குடும்பத்தில யாரும் பெற்றுக்கொள்ளாததை நீங்கள் பெற வேண்டும். මේ තුන්දෙනා දුවන මොහොතේ அந்த 3 பேர் ஓடும் பொழுது මේ කාන්තාව පමණ இந்த பெண் மாத்திரம் එයා ඇරිලා බැලුවා. திரும்பி பார்த்தாள். ඒ ගින්දර බැලුවා. அந்த அக்கினியை பார்த்தாள். විනාශය බැලුවා. அழிவை பார்த்தாள். බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, එයා ලුණු කණුවක් වුණා. அவள் உப்பு தூளானாள். එයාට අඩියක් ඉස්සරහට යන්න බැහැ වුණා. ஒரு அடிக்கோடி முன்னோக்கி செல்ல முடியாமல் போனது. පිටිපස්සේ දේවල් බලන්න එපා. பின்னானவைகளை பார்க்க வேண்டாம். පිටිපස්සේ දේවල් අමතක කරලා ඔබ ඉස්සරහට තල්ලු කරන්න. பின்னானவைகளை மறந்துவிட்டு உங்களை நீங்கள் முன்னோக்கி தள்ளுங்கள். වෙනවාස ඔබට ආශිර්වාදේ පෙරන සම්පූර්ණ ජීවිතයක් තබා තිබෙනවා. தேவன் உங்களுக்குரிய
ஆசீர்வாதமான முழுமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ තාම ඔබ සම්පූර්ණ කෙරුවේ නැහැ. தேவன் இன்னும் உங்களை முழுமைப்படுத்தவில்லை. ඒ නිසා ඔබ පිටිපස්ස දේලා අමතක කරන්න. எனவே நீங்கள் பின்னானவைகளை மறந்து விடுங்கள். ඔබ සමහර මනුෂ්‍යයන්ව අමතක කරන්න ඕනේ. நீங்கள் ஒரு சில மனிதர்களை மறக்க வேண்டும். යාක්ෂාවට ගිය ගාම ඔබට මතක් වෙන ඒගොල්ලන්ව. ஜெபத்துக்கு போனதுமே அவர்களை உங்களுக்கு ஞாபகம் வரும். ඒ පළවෙනි යාක්ෂාව මේක තමයි. முதல் ஜெபமே அதுதான். ස්වාමිනේ මූ මේම කළා වූ නැති වෙන්න ඕනේ. கர்த்தாவே இவன் இப்படி செஞ்சான், இவன் அழிய வேண்டும். මම කියන වෙලාව සමහර අයගේ මූණවල ඔබට පේනවා. நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சில முகங்கள் உங்களுக்கு தெரிகிறது. එහෙම පේන එක තමයි ප්‍රශ්න. அப்படி விளங்குவதுதான் பிரச்சனை. මම කවදත් මට ද්‍රෝහිකම් කරපු අය නැති වෙන්න යාක්ෂා කරා. நான் ஒரு நாளும் எனக்கு யார் துரோகம் பண்ணினார்களோ அவர்கள் அழிய வேண்டும் என்று ஜெபித்தேன். මුල්ලා හිටියත් එකයි නැතත් එකයි. அவர்கள் இருந்தாலும் ஒண்ணு இல்லாட்டியும் ஒண்ணு. අපි අපේ ගමන යන්න අවශ්‍යයි. நாம நம்ம பயணத்தை தொடர வேண்டும். සමහර මනුෂ්‍යන්වම අමතක කරන්න ඕනේ. ஒரு சில மனிதர்களை நீங்கள் மறக்க வேண்டும். සමහර අයව අමතක කරන්න ஒரு ඕනේ. சிலரை மறக்க வேண்டும். ඉස්සල්ලා ඔබ අමතක කරන්න. முதலாவது நீங்கள் மறந்து விடுங்கள். ඔබගේ වාතාවරණ අමතක කරන්න. உங்கள் சூழ்நிலைகளை மறந்து விடுங்கள். අද මනුෂ්‍යයන් අපිට ද්‍රෝහිකම් කරන මොහොතේ, இன்று மனிதர்கள் நமக்கு துரோகம் අපේ பண்ணும் பொழுது, පිටිපස්ස තල්ලු කරන මොහොතේ, எங்களை பின்னால் தள்ளும் අපේ பொழுது, වාතාවරණ පිටිපස්ස තල්ලු කරන මොහොතේ எங்கள் சூழ்நிலை எங்களை தள்ளும் பொழுது අපි කොහමද நாங்கள் எப்படி පිටිපස්සදී අමතක කරන්න? பின்னானவைகளை மறந்து விட முடியும்? 15 වචන 15வது வசனம் 3:15. 3:15. එබැවින් අපෙන් යම් පමණ දෙනෙක් සම්පූර්ණව සිටිද්ද ඔවුන් ඒ ආකාරයෙන් කල්පනා කරත්වා. නමුත් යම් කාරණා ගැන වෙන අභිප්‍රායක් ඇත්තා වූ නම් ඒකත් දෙවියන් වහන්සේ නුඹලාට එළිදරව් කරනවා ඇත. ඔබ වෙන අභිප්‍රාය තිබුණාතරේ දෙවනස් ඒකත් එළිදරව් කරයි. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். එබැවින් අපි යම් පමණක් දෙනෙක් සම්පූර්ණව සිටිනවද? எனவே எங்களில் யார் முழுமையா இருக்கிறார்களோ, තේරිනවලා සම්පූර්ණම කරලෝ ඔවුන් ඒ ආකාරයෙන් කල්පනා කරත්වා. அவர்கள் அந்த காரியத்திலேயே சிந்தையா இருக்க வேண்டும். පිටිපස්සදී අමතක කළ ඉස්සරහට යන්න ඕනේ කියලාම ඉන්න ඕනේ. பின்னானவைகளை மறந்துவிட்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றே இருக்க வேண்டும். නමුත් ඒ සිතිවිල්ල නැති අයට, ஆனால் அந்த சிந்தனையற்றவர்களுக்கு දෙවියන් වහන්සේ නුඹලාට එළිදරව් කරනවා ඇත. தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். මෙතන උන්වහන්සේ එක දෙයක් කියනවා. எனக்கு இந்த இடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல උන්වහන්සේ சொல்கிறார். ඔබට එක දෙයක් කියන්න කියනවා. ஒரு காரியத்தை சொல்ல මේ சொல்கிறார். අන්තිම පදේ සඳහන් කළ இந்த දෙනවා. கடைசி வசனம் சொல்லுகிறது, ඔබට ඉස්සරහට යන්න බැරුව உங்களுக்கு முன்னோக்கி செல்ல முடியாமல் පිටිපස්සේ හිතනවා නම් பின்னானவைகளை ඔබට நினைப்பீர்கள். ඉස්සරහට යන්න බෑ. உங்களுக்கு முன்னோக்கி செல்ல முடியாது. නමුත් ஆனாலும் දෙවියන් වහන්සේ ඔබට උදව් කරයි. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். දෙවියන් වහන්සේ මේ රාත්‍රී උදව් කරයි. தேவன் இந்த இரவிலே உதவி செய்வார். දෙවියන් වහන්සේ මේ රාත්‍රී ඔබට උදව් කරයි. தேவன் இந்த இரவிலே உதவி செய்வார். හalleluya. ஹalleluya. right. එනිසා ඉස්සලා පරණදී අමතක කරන්න. எனவே முதலாவது பழையவைகளை மறந்து ඔබට விடுங்கள். සිදුවන ප්‍රශ්න අමතක කරන්න. நடந்த பிரச்சனைகளை மறந்து விடுங்கள். දැන් ඉස්සරහට තල්ලු කරන්න. இப்பொழுது முன்னால் தள்ளுங்கள். මොනවාද මේ තල්ලු කරන එක? இந்த தள்ளுவது என்பது, ஊந்தி தள்ளுவது என்பது என்ன? අපේ සිතිවිල්ලේ எங்கள் சிந்தனையிலே සදාකාලික දේවල්, ආත්මික දේවල්ට වැදගත්කම් දෙන්න අවශ්‍යයි. நித்தியமானவைகளுக்கும் ஆவிக்குரியவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க අපේ வேண்டும். පිලිපි 3 ඒ දිගට අපි බලනවා. நாங்கள் பிலிப்பு 3 அதை கவனித்து பார்க்கிறோம். 30 වෙනි වචනේ සඳහන් කළ දෙනවා. 30 வசனம் சொல்லுகிறது, නොමුත් අපේ නාගරිකත්වය ස්වර්ගයේ මාගේ අපේ නාගරිකත්වය, අපේ සිටිසන්ෂිප් එක ස්වර්ගිකයි. நம்முடைய குடியிருப்போ பரலோகம். අපේ සිටිසන් එක ස්වර්ගික දේවල්. எங்களுடைய குடியிருப்பானது பரலோகத்துக்குரியவைகள். ඒ නිසා පොළොව දේවල් කරන්නේ නැතුව எனவே பூமிக்குரியவைகளை நாடாமல் අපේ ස්වර්ගික දේ කරන්න අවශ්‍යයි. நாங்கள் பரலோகத்துக்குரியவைகளை செய்ய வேண்டும். ඔබ ඒක කරන්න நீங்கள் அதை செய்ய செய்ய ඔබගේ ලයිෆ් එක ඉස්සරහට යයි. உங்கள் வாழ்க்கை முன்னோக்கி செல்லும். ඔබ කල යුතු එක දෙයයි. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். උන්වහන්සේ දෙස බලන්න අවශ්‍යයි. அவரை நோக்கி பாருங்கள்.
උන්වහන්සේ දෙස බලන්න. அவரை நோக்கி பாருங்கள். මම උදේ නැගිටලා පැයක් වගේ බයිබලේ කියනවා. நான் காலையில எழுந்ததும் குறைந்தது ஒரு மணித்தியாலமாவது வேதத்தை මම දෙවියන් வாசிப்பேன். වහන්සේ නමස්කාර කරනවා. நான் தேவனை ஆராதிப்பேன். මම අන්‍ය භාෂාවෙන් කතා කරනවා. நான் அந்நிய பாஷையிலே பேசுவேன். මම යාඥා කරනවා. நான் ஜெபிப்பேன். මම උපවාසයෙන් ඉන්නවා. நான் உபவாசமாயிருப்பேன். මම මේක තමයි මගේ ලයිෆ් එකේ ස්පීඩ් කරන්නේ. இந்த காரியங்கள் தான் என் வாழ்க்கையை ஸ்பீடாக்கும். මම මේක කරන්නේ කොච්චරද? நான் எந்த அளவுக்கு இதை செய்கிறேனோ ඉච්චරට මම ඉස්සරහට එනවා. அந்த அளவுக்கு முன்னோக்கி මේ செல்கிறேன். ඉන්න හැම කෙනාට කියන්න කැමතියි. இங்க இருக்கிற எல்லோருக்கும் நான் சொல்லுகிறேன், ඔබ තල්ලු කරන්න. உங்களை நீங்கள் தள்ளுங்கள். සමහර වෙලාව මම බයිබලේ කියන මොහොතේ ஒரு சில நேரம் நான் வேதத்தை வாசிக்கும் මම பொழுது, පැය භාගයක් බයිබලේ කියවගෙන ඉන්න මොහොතේ நான் அரை மணித்தியால வேதத்தை வாசித்துக் ටිකක් கொண்டிருக்கும் අමාරු பொழுது වගේ. கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கும். මම ආපහු ගිහලා මූණ හොදනවා. நான் திரும்ப போய் முகம் கழுவுவேன். මම ආපහු මාව තල්ලු කරනවා. நான் திரும்ப என்னை நான் தள்ளுவேன். සමහරවිට මම යාඥා කරන මොහොතේ ஒரு சில நேரம் நான் ஜெபிக்கும் பொழுது ටිකක් අමාරු වගේ ඇති. கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கும். මම මූණ හොදලා நான் முகத்தை මම கழுவி ඇවිදගෙන යාඥා நான் நடந்து கொண்டு ஜெபிப்பேன். මම ගීතිකා ගායනා කරනවා. நான் பாடல் මම பாடுவேன். අත උස්සලා ප්‍රශංසා කරන මොහොතේ நான் கையை தூக்கி துதிக்கும் பொழுது අත උස්සගෙන ඉන්න අමාරු. ஒரு கையை தூக்கி கொண்டிருக்க මගේ கஷ்டம். අල්මාරිය උඩ අත තියාගෙන මම යාඥා என் அல்மாரிக்கு மேலே என் கையை பிடித்துக் கொண்டு මම நான் ගීතිකා ஜெபிப்பேன். ගායනා කරන මොහොතේ நான் பாடல் பாடும் பொழுது ටිකක් කම්මැලි වගේ ඇති. கொஞ்சம் சோர்வு போல මම இருக்கும். YouTube එකේ ගීතිකා දානවා. நான் யூடியூபிலே பாடல் போடுவேன். මම තල්ලු කරනවා. என்னை நான் தள்ளுவேன். මම තල්ලු කරනවා. என்னை நான் தள்ளுவேன். නිරාගදී මම තල්ලු කරනවා. உபவாசத்திலே என்னை நான் தள்ளுகிறேன். මේක තමයි ඔබ ස්පීඩ් කරන්නේ. இதுதான் உங்களை ஸ்பீடா. මේ සභාවට කියන நான் කැමතියි. இந்த சபைக்கு சொல்ல අද விரும்புகிறேன். අලුතෙන් සමහර අය ඇවිල්ලා ඉන්නවා. இன்றும் புதிதாய் ஒரு சிலர் வந்திருக்கிறீர்கள். ඔබ වෙන ආගමික අය නොවේ. நீங்கள் வேறு மதஸ்தார் அல்ல. ඔබ දෙවියන් වහන්සේ දන්නා අය. நீங்கள் தேவனை அறிந்தவர்கள். ඔබ මේක කරන්න අවශ්‍යයි. நீங்கள் இதை செய்ய வேண்டும். අපේ දේ ස්වර්ගිකයි. எங்களுக்குரியவைகள் பரலோகத்திலே. අපි කන්දට දුවන්න අවශ්‍යයි. நாங்கள் மலைக்கு ஓட අපි வேண்டும். සම පොළව දේවල් කරන්න ඕනේ. நாங்கள் சம பூமியான காரியங்கள் අපේ செய்யக்கூடாது. ලයිෆ් එක තල්ලු කරන මොහොතේ எங்கள் வாழ்க்கையை நாம் தள்ளும் பொழுது අපේ ජීවිතය දෙවියන් වහන්සේ තබා තියෙනවා සම්පූර්ණ කරා යන්න පුළුවන්. எங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அந்த முழுமைத்துவத்தை நோக்கி செல்லலாம். උඟා ආශිර්වාදෙන් කෙනෙක් ඉන්නවා නම් அநேக ஆசீர்வாதத்தோடு ஒருவர் இருப்பார் என்றால் එයා ගාවේ ඒ සුද්ධාත්ම වහන්සේ නැහැ. அவரிடத்திலே பரிசுத்தாவியானவர் இல்லை. එයා ගාවේ ඉන්න සුද්ධාත්ම වහන්සේ ඔබ ගාවේ ඉන්නවා. அவரிடத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தாவியானவர் உங்களிடத்திலும் இருக்கிறார். ඔබව තල්ලු කරන්නේ නැහැ. உங்களை தள்ளுங்கள். ඔබව තල්ලු කරන්නේ නැහැ. உங்களை தள்ளாது. நீங்கள் உங்களை தள்ளுவதில்லை. ඔබව තල්ලු කරන්නේ නැහැ. நீங்கள் உங்களை தள்ளுவதில்லை. ඒකයි ඔබට තියෙන ප්‍රශ්න. அதுதான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. පිටිපස්සදී අමතක කරන්න. பின்னானவைகளை மறந்து விடுங்கள். ඔබ ඉස්සරහට තල්ලු කරන්න. உங்களை முன்னோக்கி මා தள்ளுங்கள். මේ රාත්‍රී කියන කැමතියි. இந்த இரவு நான் சொல்ல දෙවියන් விரும்புகிறேன். වහන්සේ මොන දෙයට කැඳවුවද தேவன் எதற்காக அழைத்தாரோ ඒ තැනට ඔබ යනවාමයි. அந்த இடத்துக்கு கட்டாயம் நீங்கள் வருவீர்கள். මා අනාගත පණිවිඩයක් කියන කැමතියි. நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்ல ඔබ விரும்புகிறேன். ලබන සිකුවාදෙන මොහොතේ நீங்கள் வருகிற வெள்ளி வரும் பொழுது ඔබ මේ වගේ පස්ස දේවල් අමතක කරලා நீங்கள் இப்படியாய் பழையவைகள் பின்னானவைகளை மறந்து ඔබ ඉස්සරහට ඔබව තල්ලු කරනවා නම් நீங்கள் உங்களை முன்னால் தள்வீர்கள் අද என்றால் ඉන්න තැනේ ඔබ කවදාත් ඉන්නේ නැහැ. இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு நாள் ඔබ இருப்பதில்லை. ඉස්සරහ ඇති. நீங்கள் முன்னால் இருப்பீர்கள். මම ඔබගෙන් ප්‍රශ්නයක් අහන්න කැමතියි. நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறேன். ඔබ දැන් කොතනද ඉන්නේ? இப்பொழுது நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீங்க? මොන මොන ලෙඩ තියෙනවද? என்னென்ன வியாதி இருக்கிறது? මොන මොන ප්‍රශ්න තියෙනවද? என்னென்ன பிரச்சனை இருக்கிறது? කොච්චර ණය තියෙනවද? எவ்வளவு கடன் இருக்கிறது? මේක නොවේ ලයිෆ් එක. இது வல்ல வாழ்க்கை. පවුල් තුමා කියන වගේ பவுல் சொல்வது போல මම සම්පූර්ණ වෙලා නැහැ. நான் இன்னும் முழுமை அடையவில்லை. නමුත් උගාතු කයිවිල්ලා තියෙනවා. ஆனா அநேக தூரம் நான் வந்திருக்கேன். නිවාස් නැතුව හිටියා. வீடு இல்லாமல் இருந்தேன். ස්කෝලට සල්ලි නැතුව හිටියා. பாடசாலைக்கு பணம் இல்லாமல் இருந்தேன். එක්සෑම් ලියන්න බැරුව හිටියා. எக்ஸாம் எழுத முடியாமல் ලෙඩ වලින් ස්පිතාලෙ හිටියා. வியாதியிலே வைத்தியசாலையிலேயே இருந்தேன். පාරවල නිදාගෙන තියෙනවා. வீதிகளிலே தூங்கி இருக்கிறேன். දුප්පත්කම හිටියා. ஏழையோடு இருந்தேன். අද වෙනස් උගාක් ඉස්සරහට ගෙනලා තියෙනවා. இன்று தேவன் அநேக தரம் முன்னோக்கி நிறைய கொண்டு வந்திருக்கிறார். උන්වහන්සේ නිවාස් දීලා තියෙනවා. எனக்கு தேவன் வீடுகளை கொடுத்திருக்கிறார். වාහනවල් තියෙනවා. வாகனங்கள் இருக்கிறது. නමුත් තාම ஆனால் இன்னும் ඒ තැනට ඇවිල්ලා නැහැ. நான் அந்த இடத்துக்கு வரவில்லை. මම ඒ තැනට එන්න ඕනේ. நான் அந்த இடத்துக்கு வர வேண்டும். මම ආර්ථික විතරක් කියන්නේ නැහැ. நான் பொருளாதாரத்தை மாத்திரம் சொல்வதில்லை. මම ආත්මික ජීවිතය ගැන කියන්න කැමතියි. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை මගේ சொல்ல සේවය ගැන விரும்புகிறேன். කියන්න කැමතියි. என் ஊழியத்தை சொல்ல விரும்புகிறேன். මගේ සේවය සම්පූර්ණ වෙලා නැහැ. என் ஊழியமும் முழுமையடையவில்லை. මගේ සේවය උඟක් ආස්කම් නැහැ. என் ஊழியத்திலே அநேக அற்புதங்கள் இல்லை. දෙවියන් වහන්සේ උඟක් දේවල් කරනවා.
தேவன் அநேக காரியங்களை செய்கிறார். හැබැයි මම සම්පූර්ණත්වයට ඇවිල්ලා නැහැ. ஆனால் இன்னும் நான் முழுமைத்துவம் அடையவில்லை. පෞල්ම කියනවා பவுலே சொல்லுகிறார், මම තාම ආවේ නැහැ. நான் இன்னும் வரவில்லை. එහෙනම් මම කවුද? அப்படி என்றால் நான் யார்? මම මාව තල්ලු කරන්න අවශ්‍යයි. நான் என்னை தள்ள வேண்டும். අද පටන් ගන්න. இன்று ஆரம்பிங்கள். ඒකයි අද මාතෘකාව. அதுதான் இன்றைக்குரிய தலைப்பு. නැවත ආරම්භ කරන්න. திரும்ப ஆரம்பியுங்கள். නැවත ඔබගේ ලයිෆ් එක ස්ටාර්ට් කරන්න. திரும்ப உங்கள் வாழ்க்கையை නැවත ஆரம்பியுங்கள். ඔබගේ බයිබලේ ගන්න. திரும்ப உங்கள் பைபிள் எடுங்க. නැවත දන ගන්න පුරුදු වෙන්න. திரும்ப முழங்கால் படியிட்டு නැවත பழகுங்க. උදෑසන 3ට යාක්ෂා කරන්න. திரும்ப காலை 3 மணிக்கு ஜெபியுங்கள். උදෑසන 4ට යාක්ෂා කරන්න. காலை 4 மணிக்கு ஜெபியுங்கள். උදෑසන 5ට යාක්ෂා කරන්න. காலை 5 மணிக்கு ஜெபியுங்கள். උදේ පාන්දර ඔබගේ කාමරවල ගීතිකා ශබ්දවල ආපුදී அதிகாலையிலே உங்கள் அறைகளிலே பாடல் சத்தம் கேட்கட்டும். වේලස්සන නිදා ගන්න. நேரப்படவே நித்திரைக்கு போங்கள். ඔබගේ ජීවිත දේවනාස් කැප කරන්න. உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். ඒකයි ලයිෆ් එක. அதுதான் வாழ்க்கை. යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමය. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமம். සභාවය දෑත සුභ යාක්ෂා කරන්න. சபை ஜனங்கள் கரங்களை உயர்த்தி විනාඩි 3ක්ම අවස්ථාව දෙන්න. ஒரு 3 நிமிடம் உங்களுக்கு சந்தர்ப்பம் ඔබට தருகிறேன். කීයට නැගිටින්න යන්නේ? நீங்கள் நாளை எத்தனை மணிக்கு எழுந்திருக்க කොච්චර போகிறீர்கள்? වෙලා යාක්ෂා කරන්න යනවද? எவ்வளவு நேரம் ஜெபிக்க කොච්චර වෙලා போகிறீர்கள்? බයිබලේ කියන්න යනවද? எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்க කොච්චර වෙලා போகிறீர்கள்? අන්‍ය භාෂා කතා කරන්න යනවද? எவ்வளவு நேரம் அந்நிய வார்த்தை කොච්චර பேச වෙලා போகிறீர்கள்? ප්‍රශංසා කරන්න යනවද? எவ்வளவு நேரம் துதிக்க போகிறீர்கள்? විනාඩි 15ක් පටන් ගන්න. ஒரு 15 நிமிடத்திலே ஆரம்பியுங்கள். බයිබලේ කියනවා කියලා. வேதத்தை வாசிப்பேன் என்று විනාඩි 15ක් නමස්කාර කරනවා. 15 நிமிடம் විනාඩි நமஸ்கரிக்கிறீர்கள். 15ක් අන්‍ය භාෂා කතා කරනවා. 15 நிமிடம் அந்நிய வாசி විනාඩි பேசுகிறீர்கள். 15ක්ම යාක්ෂා කරනවා. 15 நிமிடம் நான் ඒ ஜெபிப்பேன். තීරණය ගන්න. அந்த தீர்மானத்தை எடுங்கள். විනාඩි 15 කරනව අය එක පෑ භාගයකට ඔබ තල්ලු කරන නිසාට 15 நிமிடம் 15 நிமிடத்திலே தொடர்ந்தவர்கள் இப்பொழுது அரை மணித்தியாலத்துக்காய் உங்களை தள்ளுங்கள். පෑ භාගයක් කරනව අය ඔබට පෑට ඔබ තල්ලු කරන්න. அரை மணித்தியாலம் செய்கிறவர்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு உங்களை தள்ளுங்கள். ඔබ ඉක්මනින් ඒ තැනට යයි. நீங்கள் சீக்கிரமாய் அந்த இடத்துக்கு செல்வீர்கள். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் සුද්ධාත්මනේ මේ ස්ථාන ඔබ ඉන්න නිසා සුදේ. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்திலே நீர் ඇගේ இருக்கிறபடியால் ජීවිත ලොකු நன்றி. වෙනස ඔබ ඇති කරන්න නිසා සුදේ. இவர்கள் வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு ඇගේ ආත්මික பண்ணுகிறபடியால் ජීවිතේ நன்றி. වෙනස සිදු වේවා. இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ඇගේ உண்டாகட்டும். ආත්මික ජීවිත ලොකු වෙනස සිදු වේවා. இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரும் மாற்றம் உண்டாகட்டும். කොච්චර ඉස්සරහා තල්ලු කරත් එක වැඩක් නැහැ. எவ்வளவுதான் முன்னோக்கி தள்ளினாலும் வேலை இல்லை. පිටිපස්ස දේවල් අමතක කරන්න අවශ්‍යයි. பின்னானவைகளை மறக்க வேண்டும். සිදු වුණ දේවල්, நடந்தவைகள், අයිමි වුණ දේවල්, இழந்தவைகள், නැති වුණ දේවල්, இழந்தவைகள், ද්‍රෝහිකා ரோகங்கள் හැම දෙයක්ම අමතක කොට எல்லாவற்றையும் மறந்து ඉස්සරහට යන්න முன்னோக்கி செல்ல ආශිර්වාද நான் කරනවා. ஆசீர்வதிக்கிறேன். රාදාලා ශකරා පශින්දීලා බාරා. අපි දැන් තෝසුව දේවාශිර්වාද ලබනවා. කයිගුලේතේ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், தெய்வீக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. அவை பியோ தேவியன் வாசிய பிரேம පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කවුනා සුද්ධාත්මා සහභාගීකම දිව්‍ය ආශිර්වාද ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකාලට ඔබ සමග පැවතේවා. සභාව සද්ද කියන